இன்ச்சு தையலுக்காக விட்டு வச்சுருக்கேங்க. அது மேலேயே ஒரு தையல் போடலாங்க. மேல் கிளாத் அடியில் இருக்குங்க. இது லைனிங். திருப்பி வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போடலாங்க. போட்டாச்சுங்க, மடிச்சு போட்டாச்சுங்க. கொக்கி பக்கம் வச்சு ஃபஸ்ட்டு அளவு போட்டுக்கலாங்க. கரெக்டான அளவுங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. பட்டியோட ஃபஸ்ட்டு தையல் அளவு இவ்வளோ வருதுங்க. நமக்கு எவ்வளோ தேவைன்னா இதிலேருந்து 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. கரெக்டான அளவு. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ இந்த டாட்க்கு நேராக 1/2 இன்ச்சு மேலேங்க. கரெக்டான அளவுங்க. ஃபஸ்ட்டு தையலோட அளவு இது வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோங்க. உங்களுக்கு இந்த வளைவு வளைய தெரியலன்னா நீங்கள் இதை வச்சே வளைச்சிக்கலாங்க. எக்ஸஸாக விட்டுருக்கீங்கல்ல 1/2 இன்ச்சு தையலுக்கு, அதை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. வெட்டிடலாங்க. நாங்கள் 2 பட்டியும் பிரிச்சிடலாங்க. இந்த பக்கம் கொக்கி பக்கம் தாங்க இது அளவு போட்டோம். அதனால் இந்த சைடு வந்து கொக்கிப்பட்டி பக்கமும் வீப்பட்டி பக்கமும் வர மாதிரி ஸ்டிச்சிங் போடுங்க. மாற்றி தையல் போட்டுறாதீங்க. இந்த லென்த்தோட அளவு கொக்கி பக்கம் போட்டோங்க. இது இந்த பட்டியும் இது வந்து இந்த சைடும் மாற்றி தைச்சிடாதீங்க. ஒரு பீஸ் விட்டு போட்டாங்க. இதை மேலே அப்படி மடக்கி ஸ்டிச்சிங் போட்டால் நீட்னஸாக இருக்குங்க. ஓவர்லாக் அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இன்னொரு பட்டியும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிடலாங்க. ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிட்டோங்க ஃப்ரண்ட்டு பட்டி. நெக்ஸ்ட் வந்து வி பட்டி வைக்கலாங்க. வி பட்டிக்கு 4 இன்ச்சுங்க. ஹைட் வந்து இதை விட 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க ஹைட்டு. கொக்கி பட்டிக்கு வந்து 2 இன்ச்சுங்க. இது 2ஆக மடித்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். கொக்கிப்பட்டி வீப்பட்டிங்க மடித்து ஸ்டிச்சிங் போட்டோங்க. 2 இன்ச்சு பீஸ் வந்து மேல் பக்கம் வச்சு தைச்சி உள்ளே திருப்பிக்கோங்க. 4 இன்ச்சு பீஸ் வந்து வீப்பட்டிக்கு அடியில் வச்சு தைச்சி மேல் பக்கம் திருப்பிக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருணுங்க. கழுத்து ஃபினிஷிங் ஆகிடுச்சிங்க. அதனால் வந்து இதை வந்து மேலேயும் மடித்து வச்சு இந்த ஜாயிண்ட் ஓரமாகவே மடித்து ஒரு ஸ்டிச்சிங் போடுங்க. நடு சென்டராக தையல் போடுங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோங்க. அதை மடித்து ஸ்டிச்சிங் போடணுங்க. நான் இப்பயே வச்சிடுறேங்க. நடு சென்டர்
வீப்பட்டியும் முழுசாக வச்சு முடிச்சாச்சுங்க. மடித்து அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போடலாம். ஒரு படிமான தையல் போட்டுடலாங்க. மேலே 1/2 இன்ச் விட்டுருக்குங்க. அதை மடித்து அப்படியே மடிச்சிடணுங்க. கொக்கிப்பட்டியும் வச்சு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கழுத்து பக்கம் தான் ஆரம்பிங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு கை ஸ்டிச் பண்ணலாங்க. இது ரைட் சைடு கைங்க, இது லெஃப்ட் சைடுங்க. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஏதாவது அடையாளம். நான் இப்படி மாற்றி வச்சிட்டேங்க. இது கரெக்டாக இருக்கிறது ரைட் சைடு. இப்படி லைனிங் மேலே திருப்பி இப்படி குடஞ்சி வச்சுருக்க வந்து லெஃப்ட்டுன்னு நான் இப்படி அடையாளம் வச்சுருக்கேங்க. நான் இவ்வளோ நேரம் சிங்கிள் கைடு மாற்றாமே அடிச்சிட்டு இருந்தேங்க. நல்லா அடிக்க முடியுங்கிறதுனால அடிச்சுங்க. நீங்கள் எப்பவும் போலையே மாற்றி தைச்சிக்கலாம். தேவைப்படுற இடத்துல மட்டும் சிங்கிள் போட்டுக்கலாங்க. திரும்பிடலாங்க. வந்தாச்சுங்க. திருப்பிட்டோங்க. இப்படி ஆரம்பித்த இடத்துலையே போய் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு கையும் வச்சுக்கோங்க. 2 கையும் ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ நெட்டு ஜாயின் பண்ணிடலாங்க. 1.5 இன்ச் விட்டுருந்தாங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கலாங்க. ஆம்கோல்ட்டே 1.5 இன்ச்சுங்க. கோடு வரைஞ்சி அப்படியே பட்டி குறித்து வச்சுருந்தோங்க. அதே அளவு பட்டி வெட்டக்கில் குறித்து வச்ச அளவுங்க. குறிச்சிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பேக் மடித்து வச்சு இதே மாதிரி 3 ஸ்டிச் போட்டுக்கலாங்க. 3 ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேங்க. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெட்டிடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுட்டு வெட்டிடலாங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் தைச்சிக்கலாங்க. இந்த பக்கமும் 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சுங்க. இந்த ஷோல்டர் இது வந்து ஒரு படிமான தையல் அந்த செயின் ஸ்டிச் மேலேயே போட்டு விட்டுறலாங்க. நீங்கள் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் போடுங்க. மணி உடஞ்சிருங்க. படிமான தையல் போட்டுட்டேங்க. அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.